எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரிங்ஸை மரண கலாய்த்த ராண்டி ஓர்டன், ட்ரூ மேக்கின்டையருக்கு உண்மையான இன்ஜூரியா, ரோமன் ரிங்ஸோட வெற்றி இப்போ உறுதியாயிருக்கு, அலிஸ்டர் பிளாக்கோட புதிய அவதாரம், சிஎம் பங்க் திரும்பவும் WWE மரணமா கலாச்சிருக்காரு, வின்ஸ் மெக்மேனை கவர்ந்த டாமினிக் மிஸ்டீரியோ, கண் கலங்கிய பிரான் ஸ்ட்ரோமன். சோ இத பத்தி டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா ரேமோ ஸ்டுடியோவோட சன் டாமினிக் மிஸ்டீரியோ. சோ டாமினிக்க பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல காமிச்சாதான் நான் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி WWEக்கு ரேமோ ஸ்டுடியோ ஒரு பெரிய செக்ன்றத வச்சாரு. சோ அதனால WWE வேற வழியே இல்லாம டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஒரு பெரிய லெவல் ஹைப்ன்றத கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாமினிக் மிஸ்டீரியோ மேல ஒரு பெரிய லெவல் ஈடுபாடு எதுவுமே இல்லாம தான் வின்ஸ் மெக்மேன் இருந்தாராம். சோ டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட முதல் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. சோ அந்த சம்மர் ஸ்லாம்ல டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. சோ சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் டாமினிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வின்ஸ் மெக்மேனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ மேல நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வின்ஸ் மெக்மேன் டாமினிக் மிஸ்டீரியோவை ஒரு பெரிய லெவல்ல நம்புறாரு. சோ அவரை ஒரு ரெஸ்லரா பெரிய லெவல்ல ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா இந்த வாரம் மண்டே நைட் ரால சோ டாமினிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் குறிப்பா வின்ஸ் மெக்மேன பெரிய லெவல்ல கவர்ந்திருக்கு. சோ வின்ஸ் மெக்மேனுக்கு ஒரு ரெஸ்லரை பிடிச்சிருச்சு அப்படின்னா சோ அவருக்கு ஒரு பெரிய லெவல் புஷ்ன்றத கொடுப்பாங்க. சோ அந்த வகையில வின்ஸ் மெக்மேனுக்கு பிடிக்காத இருந்த டாமினிக்க இப்போ வின்ஸ் மெக்மேனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. குறிப்பா டாமினிக்கோட மேட்ச், டாமினிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வின்ஸ் மெக்மேனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ ரேமோ ஸ்டுடியோ ஆசைப்பட்டது ஓரளவுக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால அடுத்தடுத்து டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஒரு பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேமோ ஸ்டுடியோவோட சன் டாமினிக் மிஸ்டீரியோ பத்தி? சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக்க பொறுத்த வரைக்கும் செத் ராலன்ஸுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் ஒரு புது ஃபியூட்ன்றது போய்கிட்டு இருந்துச்சு. சோ அந்த சமயத்துல செத் ராலன்ஸும் படி மர்ஃபியும் சேர்ந்து அலிஸ்டர் பிளாக்கோட கண்ணை இன்ஜுரி ஆகுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக் ரிட்டர்ன் வரும்போது சோ அவரோட ஈவில் கிம்மிக்ல வருவாரு. சோ வேற லெவல்ல வருவாரு, ஒரு புதிய அவதாரத்துல வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. குறிப்பா இந்த வாரம் மண்டே நைட் ரால அலிஸ்டர் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. சோ ரிட்டர்ன் ஆனதோட செத் ராலன்ஸோட ஃபியூட் போவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். சோ இந்த வாரம் மண்டே நைட் ரால கெவின் ஓவன்ஸ் ஷோல வந்து பாத்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் கலந்துட்டு இருப்பாரு. சோ அந்த ஷோ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா ஒரு ஹீல் டர்ன் பண்ணி சோ கெவின் ஓவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ ஃபைனலி அலிஸ்டர் பிளாக் ஒரு புது அவதாரத்துல ஒரு ஹீல் டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. சோ ஹீல் டர்ன் பண்ணதோட கெவின் ஓவன்ஸ் அடிச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புது ஃபியூட்ன்றத வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இனிமே அடுத்தடுத்த வர வாரங்கள் அலிஸ்டர் பிளாக்கோட புதிய அவதாரம் வேற லெவல்ல இருக்கும். சோ அவர் அந்த ஈவில் கிம்மிக்ல கூட இதுக்கப்புறம் மேட்சோட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ அலிஸ்டர் பிளாக்கோட ஹீல் டர்ன் பத்தி? சோ அலிஸ்டர் பிளாக் புதிய அவதாரத்துல வர போறத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அடுத்தபடியா WWE மீண்டும் கலாய்த்த சிஎம் பங்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே WWE பங்கமா கலாய்ப்பாரு. சோ அந்த வகையில இப்போ திரும்ப சிஎம் பங்க் WWE கலாய்ச்சிட்டு இருக்காரு. சோ குறிப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரெனே யங் சோ WWE பொறுத்த வரைக்கும் நான் WWE விட்டு வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ஃபைனலி சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டே நைட் ரால இருந்து சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டே போயிட்டாங்க. அதை WWE ஆபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே சமயம் ரெனே யங்க பொறுத்த வரைக்கும் ட்விட்டர்ல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ ரெனே யங் WWE விட்டு போனதை பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. குறிப்பா ட்ரிபிள் எச்ல இருந்து பால் ஹெய்மன்ல இருந்து சோ நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெனே யங் போனது எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ ரெனே யங் இங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களோட தனிப்பட்ட கருத்தை சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில சிஎம் பங்க் ரெனே யங் எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி இப்போ சிஎம் பங்க் திரும்பவும் WWE பங்கமா கலாச்சிருக்காரு. குறிப்பா ரெனே யங் WWE விட்டு வெளியில போன முடிவு எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் இப்போ ரெனே யங்குக்கு வாழ்த்தி இருக்காங்க. குறிப்பா ரெனே யங்க பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் WWE பார்த்து செஞ்சாங்க. இருந்தும்
சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா ரெனேயும் WWE விட்டு வெளியில போனது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி WWE கலாச்சிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ரெனே எங்க அந்த லெவலுக்கு WWE மொக்க பண்ணாங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர். சோ ட்ரூ மெக்கின்டையரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ரால அவருக்கு இன்ஜுரி ஆன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டை பண்ணி சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புற மாதிரி அமிச்சாங்க. குறிப்பா இந்த வாரம் மண்டே நைட் ரால ராண்டி ஓர்டன் ட்ரூ மெக்கின்டையருக்கு ஒரு 3 பன் கிக் போடுற மாதிரி அவருக்கு ஒரு சிவியரான இன்ஜுரி ஆன மாதிரி சோ அவரை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனாங்க. சோ இப்போதைக்கு WWE அவரோட அபிஷியல் வெப்சைட்ல ட்ரூ மெக்கின்டையருக்கு ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய லெவல் கெரியர் எண்டிங் இன்ஜுரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ WWE அபிஷியலா அவரோட வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ராண்டி ஓர்டன் 3 பன் கிக் போட்டதுனால சோ ட்ரூ மெக்கின்டையரோட பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா சோ பிளட் லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. சோ இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது உண்மையே கிடையாது. சோ WWE ட்ரூ மெக்கின்டையருக்கு ராண்டி ஓர்டனுக்குமான ஃபியூட வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க. சோ ட்ரூ மெக்கின்டையருக்கு ஒரு கெரியர் எண்டிங் இன்ஜுரி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா பேபேக் பேப்பரி முடிஞ்ச ஒரு வாரம் 2 வாரத்துல ட்ரூ மெக்கின்டையர் கண்டிப்பா ரிட்டர்ன் வருவாரு. சோ ரிட்டர்ன் வந்ததோட ட்ரூ மெக்கின்டையர் ராண்டி ஓர்டன் அடிப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வெறித்தனமான ஃபியூடு சோ அடுத்தடுத்த பேப்பரில் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு WWE ட்ரூ மெக்கின்டையருக்கு ஒரு கெரியர் எண்டிங் இன்ஜுரி வந்திருக்கு அப்படின்றதே ஒரு ஸ்டோரி லைனை தான் கொண்டு போறாங்க. சோ இது உண்மை கிடையாது. WWE ஸ்டோரி லைனுக்காக தான் ட்ரூ மெக்கின்டையருக்கு இப்போ இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பேபேக் பேப்பரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் ராண்டி ஓர்டனோட மேட்சை ஒரு வெறித்தனமா கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ட்ரூ மெக்கின்டையருக்கு உண்மையிலே ஒரு கெரியர் எண்டிங் இன்ஜுரி வந்திருக்குமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு பேபேக் பேப்பரில வெற்றி உறுதி அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ பேபேக் பேப்பரியை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் தி ஃபீன் பிரே வயட் வெர்சஸ் தி மான்ஸ்டர் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான ஒரு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சா நடக்க போகுது. இது ஒரு நோ ஹோல்ஸ் பார்ட் மேட்சா நடக்க போகுது. எதை வேணாலும் எடுத்து அடிச்சுக்கலாம். இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு மேட்சை இப்போ WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த பெட்டிங் ஆட்ஸ்ல இந்த மேட்ச்ல அதிகப்படியான பெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மேல தான் இருக்கு. சோ ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்காரு. அதுவும் ஒரு வில்லன் மாதிரி ரிட்டர்ன் வந்திருக்காரு. சோ அதனால ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் தி மான்ஸ்டர் பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் தி ஃபீன் பிரே வயட் மேட்ச்ல அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாருன்னு தோணுதா இல்ல வின் பண்ண மாட்டாருன்னு தோணுதா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன். சோ பிரான் ஸ்ட்ரோமனை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு. குறிப்பா பிரான் ஸ்ட்ரோமன் கண் கலங்கிக்கிட்டே நிறைய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு. குறிப்பா பிரான் ஸ்ட்ரோமனை பொறுத்த வரைக்கும் பேக் ஸ்டேஜ்ல ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டு இருந்தாலும் சோ அவருக்கு ஒரு பெரிய லெவல் சாம்பியன் எதுவுமே கொடுக்கல அப்படின்றதுனால சோ ராயல் ரம்பிள் டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் டைரக்டா வின்ஸ் மெக்மேன்ட்ட போயிட்டு எனக்கு ஒரு யூனிவர்சல் சாம்பியனோ WWE சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ அப்ப வின்ஸ் மெக்மேன் உனக்கு இப்ப மேட்ச் தர மாட்டேன், உனக்கான டைம் வரும்போது மேட்ச் தரேன் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெசில்மேனியால கூட எனக்கு மேட்ச் இல்ல, நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு ரொம்பவே ஷாக்கிங்கா வின்ஸ் மெக்மேன் எனக்கு கால் போட்டு உடனே நீ பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு வா அப்படின்னு சொன்னாரு. சோ பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு வந்த உடனே சோ எனக்கும் கோல்ட்பர்க்குக்கும் மேட்ச், அந்த மேட்ச்ல நீ தான் யூனிவர்சல் சாம்பியன் ஆகுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். சோ இந்த மொமெண்டம் என்னால மறக்க முடியாத மொமெண்டம் அப்படின்ற மாதிரி. சோ இப்போ பிரான் ஸ்ட்ரோமன் கண் கலங்கிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காரு. சோ நிறைய வாட்டி நான் WWE சாம்பியன் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காகலாம் மோதி இருக்கேன். சோ அப்போலாம் வின் பண்ணல. நான் எதிர்பார்க்காத சமயத்துல எனக்கு ஒரு சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ரெசில்மேனியால மெயின் ஈவென்ட் மேட்ச், அதுவும் கோல்ட்பர்க்கை பீட் பண்ணி வின் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் எனக்கு தானாவே அமைஞ்சது. சோ அதனால ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி அப்படின்ற மாதிரி சோ ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லியிருக்காரு. அந்த மொமெண்டத்தை நினைச்சு ரொம்பவே கண் கலங்கி இருக்காரு. இன்னும் அவங்களோட ஃபேமிலியை பத்தி நிறைய விஷயங்களை பத்தி இப்போ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை மரண கலாய்த்த ராண்டி ஓர்டன். சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருப்பாரு. சோ ரிட்டர்ன் வந்ததோட ரொம்ப பெரிய ஹீலா சோ ஃபீன் பிரே வயட்டையும் மான்ஸ்டர் பிரான் ஸ்ட்ரோமனையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. அந்த வகையில ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்ததோட சோ ராண்டி ஓர்டன் ரோமன் ரெயின்ஸை பங்கமா கலாச்சிருக்காரு. சோ என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோ ஒரு கார்ட்டூன்ல ஒரு டாக் சோ ஒரு நாயோட இமேஜ் எடுத்து போட்டு சோ அதுல பல்லு திறந்திருக்க மாதிரி பல்லு காட்டுற மாதிரி ஒரு இமேஜை போட்டு பிக் டாக் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி
சோ அவரோட சோஷியல் மீடியால போட்டிருக்காரு. குறிப்பா ரோமன் ரீன்ஸ் இந்த முறை சம்மர் ஸ்லாமுக்கு வரும்போது சோ அவர் எப்பவும் இல்லாம ஒரு புதுசா ஒரு ஹீல் டர்ன்ல வந்திருந்தாரு. குறிப்பா அவரோட பல்லு தெரியுற மாதிரியே எல்லா போஸும் கொடுத்திருந்தாரு. சோ அதனால சோ நாய் எப்படி பல்ல காட்டுற மாதிரி ஒரு போட்டோ இருக்குமோ அத மாதிரி போட்டு ரோமன் ரீன்ஸ வந்து பாத்தீங்கன்னா பங்கமா ராண்டி ஓர்டன் கலாச்சிட்டாரு. சோ அத கலாச்ச உடனே அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா ரோமன் ரீன்ஸ் இன்னொரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியால போட்டாரு. சோ அதுக்கப்புறம் அதுக்கும் ரிப்ளை பண்ற விதமா சோ ராண்டி ஓர்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுதையோ குதிரையோட போட்டோவை போட்டு சோ பல்லு தெரியுற மாதிரி ரோமன் ரீன்ஸ பங்கமா கலாச்சிருக்காரு. சோ இப்போதைக்கு ரோமன் ரீன்ஸோட ரிட்டனை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ ராண்டி ஓர்டன் எந்த நேரத்துல ரோமன் ரீன்ஸ கலாச்சாரோ சோ அதுல இருந்து பல ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ இந்த பல்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா கலாச்சிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ரோமன் ரீன்ஸுக்கும் ராண்டி ஓர்டனுக்குமான ஏதாவது ஒரு ஃபியூட் போனா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை